உலகத்துல ரொம்ப ரொம்ப ஆழமா இங்க இருந்து ரொம்ப தூரத்துல ஒரு பழமையான காடு இருந்துச்சு. அந்த காட்டுல இருந்த மரங்கள் எல்லாம் ரொம்ப உயரமா இராட்சசர்கள் மாதிரி சில ரகசியங்கள் காத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. காத்து வரும்போது அந்த மரங்களோட இலைகள் சலசலன்னு சத்தம் போட்டு அந்த காட்டோட கதையை சொல்லுற மாதிரி இருக்கும். அந்த காட்டுல இருந்த மிருகங்கள் எல்லாம் அந்த காட்டுல இருந்த சக்திகளை எழுப்பிட்டு சூடாதுன்னு பயந்து ரொம்ப ரகசியமா தான் பேசிக்குமே. அந்த காடு பூரா மந்திரமும் ஆச்சரியமும் நிறைஞ்சு இருந்துச்சு. அந்த காட்டுக்கு பேரு தான் சலசலப்பு காதுக. அந்த காட்டோட நடுவுல ஒரு பழமையான மரம் இருந்துச்சு. அந்த மரம் பல நூற்றாண்டுகளா அங்கே நின்று பல கதைகளுக்கு சாட்சியமா இருந்தது. அந்த மரத்தோட கிளைகள் எல்லாம் வானத்தை தோட மாதிரி நீளமா முறுக்கி இருந்துச்சு. அந்த கிளைகள் வானத்தை தோட்டாலும் அடியில் இருக்கும் இருளை மறைக்க முடியாது. அந்த மரத்துக்கு பேரு சலசலப்பு ஓக் மரம். அந்த மரம் மட்டும் இல்ல, அந்த காடு முழுக்க சலசலப்பு ஓக் மரங்களால நிறைஞ்சது. அந்த மரம் தான் அந்த காட்டோட ராஜாவோட சிம்மாசனம். அந்த மரம் ஒரு சிம்மாசனமா அந்த காட்டோட மையத்துல மாயமா மந்திரமா நின்னு கொண்டிருக்கும். அந்த ராஜாவோட முகத்தை யாருமே பார்த்தது இல்ல. அவர் எப்பவும் அந்த மரத்தோட பின்னாடி மறைவில் இருப்பார். அவர் எப்பவும் மறைவுல தான் இருப்பாரு. அவர் முகத்தை யாரும் பார்க்க முடியாது. அவர் ஒரு நிழலா, ஒரு மாய மாதிரி. சில பேர் அந்த ராஜா அந்த காடு எவ்வளவு பழமையோ அவ்வளோ பழமையானவர்னு சொல்லுவாங்க. அவர் அந்த காட்டோட ஒரு பகுதியா, அதோட உயிரா இருப்பார். வேற சில பேர் அவர் ஒரு மந்திரவாதின்னு, அவர் மந்திரத்தால அந்த காடை ஆளுறாருன்னு சொல்லுவாங்க. அவர் தான் அந்த காட்டையே மந்திரம் மூலமா ஆளுறாருன்னு சொல்லுவாங்க. அவர் மந்திரத்தால அந்த காடு உயிரோட மாயமா இருக்கும். ஆனா எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவரை தொந்தரவு பண்ண சூடாது. அவர் சக்தி அந்த காட்டோட சக்தியோட இருந்தது. அதனால அவருக்கு எதிராக போக முடியாது. ஒரு நாள் 2 குழந்தைகள் அந்த காட்டுக்குள்ள விளையாட போயிருக்காங்க. அவங்க ஒரு வண்டத்து பூச்சிய பின்தொடர்ந்து போய் வழி தப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பயமா போச்சு. காடு பூரா அவங்க சுற்றுமுறைச்சி வச்சிட்ட மாதிரி தோணிச்சு. அவங்க உதவிக்கு கூப்பிட்டாங்க. ஆனா காத்து மட்டும் தான் பதில சொல்லுச்சு. அந்த குழந்தைகள் சலசலப்பு காட்டோட நடுவுல வஞ்சனி காணாம போயிட்டாங்க. அவங்க ரொம்ப தனியா இருந்தாங்க. திடீர்னு அந்த குழந்தைகள் ஒரு வெட்ட வெளியில வந்தாங்க. அங்க சலசலப்பு ஓக் மரம் இருந்துச்சு. அந்த மரத கீழே காட்டு ராஜா உட்கார்ந்து இருந்தாரு. அந்த குழந்தைகளுக்கு பயமா போச்சு. ஆனா அந்த ராஜா அவங்க கனிவா பேசினாரு. பயப்படாதீங்கன்னு அவர் சொன்னாரு. அவரோட குரல் மரத்தோட இலைகள் சலசலக்குற சத்தம் மாதிரி இருந்துச்சு. நீங்க வழி தப்பிட்டீங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ணேன். முதல்ல நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அந்த பகுதி ஒளிரும் கல். ராஜா அவரோட கையை நீட்டினாரு. அவரோட கையில ஒரு கல் இருந்துச்சு. அது மெதுவா ஒளிர்ந்துச்சு. இந்த கல் தான் இந்த காட்டோட இதையொன்னு அவர் சொன்னாரு. இதுல இருந்து சக்தி குறைஞ்சிடுச்சு. நீங்க போய் ஒரு அபூர்வமான பூவை தேடி எடுத்துட்டு வரணும். அந்த பூவுக்கு பேரு முன்பெட்டல். அந்த பூவோட வெளிச்சம் தான் இந்த கல்ல மறுபடியும் சக்தி வாய்ந்ததா மாத்தும். அந்த குழந்தைகள் ஒருத்தர் முறைச்சிட்டாங்க. அவங்களுக்கு பயமா இருந்தாலும் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க ராஜாவுக்கு உதவி பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. 6வது பகுதி காட்டுக்குள்ள இருக்க பூங்கா. இந்த பகுதி ஒரு மாயமான இடம். எப்போதும் புதிர்களால் நிரம்பி இருக்கும். ராஜா ஒரு பாதையை காட்டி, இந்த பாதையை சென்றா உங்களுக்கு அந்த 3 பெட்டல் பூ கிடைக்கும் என்று சொன்னார். அந்த பூவின் மகத்துவம் பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருந்தார்கள். ஆனா ஜாக்கிரதையா போங்க. இந்த காட்டுல எல்லா பக்கமும் ஆபத்து காத்துட்டு தான் இருக்குன்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. மிருகங்களும் மரங்களும் கூட சோதனை செய்யும். அந்த குழந்தைகளும் அந்த பூவை தேடி போனாங்க. அவர்கள் மனதில் ஒரே எண்ணம், அந்த 3 பெட்டல் பூவை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த பாதை வளைஞ்சும் திருகியும் போச்சு. ஒவ்வொரு திருப்பத்திலும் புதிர்கள், சோதனைகள். அவங்களுக்கு பாதையில பேசுற மிருகங்களும் வேகமா ஓடுற நதிகளும் எல்லாம் எதிர்பட்டது. ஒவ்வொரு தடையும் அவர்கள் தாண்டி முன்னேறினாங்க. அந்த காடு அந்த குழந்தைகள் ஒவ்வொரு முறை முன்னாடி போகும்போதும் சோதிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. மரங்களும் செடிகளும் சூட அவர்களை சோதித்தது போல. ஆனா அந்த குழந்தைகள் எப்படியும் அந்த பூவை கண்டுபிடிச்சே தீர்வோம்னு நினைச்சு முன்னாடி போனாங்க.
அவர்கள் மனதில் ஒரே எண்ணம், அந்த மூம்பெட்டல் பூவை கண்டுபிடிக்க வேண்டும். கடைசியில் அவர்கள் அந்த மாயமான பூவை கண்டுபிடிச்சார்கள். அது அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. 7வது பகுதி காட்டின் மையப்பகுதி. கடைசியில அந்த குழந்தைகள் ஒரு மறைக்கப்பட்ட தோட்டத்துக்கு வந்தாங்க. அந்த தோட்டம் பூரா நிலா வெளிச்சத்துல குளிச்சிட்டு இருந்துச்சு. அங்கதான் அந்த மூம்பெட்டல் பூ இருந்துச்சு. அந்த பூ மெதுவா வெள்ளை நிறத்துல ஒளிந்துச்சு. அந்த குழந்தைகள் ரொம்ப கவனமா அந்த பூவை பறிச்சு எடுத்தாங்க. அந்த பூவோட இதழ்கள் எல்லாம் குளிர்ச்சியாவும் மெதுவாவும் இருந்துச்சு. அவங்க சீக்கிரமா அந்த ராஜா கிட்ட போய் அந்த பூவை கொடுத்தாங்க. அவங்களோட மனசுல நம்பிக்கை துளிர் விட்டுருந்துச்சு. அவங்க அந்த பூவை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அவங்க வீட்டுக்கு போயிடலாம். 8வது பகுதி ராஜாவின் பிரியாவிடை. ராஜா அந்த குழந்தைகள் பார்த்து சிரிச்சாரு. அது ரொம்ப அபூர்வமான ஒரு சிரிப்பு. அவர் அந்த மூன்பெட்டல் பூவை வாங்கி அந்த கல்ல தொட்டாரு. உடனே ஒரு பிரகாசமான வெளிச்சம் அந்த இடத்தை பூரா நிறந்துச்சு. அந்த வெளிச்சம் மறைஞ்சதும் அந்த ராஜா அங்க இல்ல. காத்துல அவரோட குரல் மட்டும் தான் கேட்டுச்சு. நன்றிங்கன்னு அவர் சொன்னாரு. நீங்க இந்த காட்டை காப்பாத்திட்டீங்க. நீங்க ரொம்ப தைரியசாலிங்க. இப்ப நீங்க போகலாம். பாதுகாப்பா போங்கன்னு சொன்னாரு. அந்த குழந்தை ஒன்னும் புரிய. ஆனா ராஜா சொன்ன மாதிரியே அவங்க அந்த காட்டை விட்டு வெளியே வந்தாங்க. அந்த சிரிப்பு அந்த குழந்தைகளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. அது ஒரு சாதாரண சிரிப்பு இல்ல, அது ஒரு ராஜாவின் சிரிப்பு. அந்த சிரிப்பு அந்த குழந்தைகளுக்கு ஒரு தைரியம் கொடுத்தது. அந்த மூன்பெட்டல் பூ ஒரு மந்திர் பூ. அது அந்த கல்ல தொட்டதும் ஒரு பிரகாசமான வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம் அந்த இடத்தை பூரா நிறைஞ்சிச்சு. அந்த வெளிச்சம் மறைஞ்சதும் அந்த ராஜா அங்க இல்ல. ஆனா காத்துல அவரோட குரல் மட்டும் கேட்டுச்சு. நன்றிங்கன்னு அவர் சொன்னாரு. நீங்க இந்த காட்டை காப்பாத்திட்டீங்க. நீங்க ரொம்ப தைரியசாலிங்க. இப்ப நீங்க போகலாம். பாதுகாப்பா போங்கன்னு சொன்னாரு. அந்த குழந்தைகளுக்கு ஒன்னும் புரியல. ஆனா ராஜா சொன்ன மாதிரியே அவங்க அந்த காட்டை விட்டு வெளியே வந்தாங்க. அந்த காட்டை அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான இடம் ஆயிடுச்சு. 9வது பகுதி மந்திரத்தின் கிசுகிசுப்பு. அந்த குழந்தைகள் அந்த காட்டில் நடந்த சம்பவத்தையும் அந்த மர்மான ராஜாவையும் எப்பவும் மறக்கல. இருட்டான இடத்துல சூட நம்பிக்கைக்கு ஒரு வழி இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சில சமயத்துல மந்திரம் நாம எதிர்பார்க்காத சில விஷயங்கள்ல இருந்து தான் வரும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சலசலப்பு காடு எப்பவும் மர்மமும் ஆச்சரியமும் நிறைஞ்ச இடமா தான் இருந்துச்சு. அந்த காட்டோட மையப்பகுதி இருந்து அந்த ராஜா எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த காட்டை பாதுகாத்துட்டு இருக்காருன்னு அந்த குழந்தைகளுக்கு தெரியும்.